ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கிங்கினிங்கிற பேர்ல ரொம்ப அழகான ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆற்றின் இரு கரைகளும் பச்சை பசேர்னு மரங்களால் நிறைஞ்சிருந்தது. அதோடு சேர்த்து நல்ல பெரிய நிறைய பழங்கள் காய்க்கிற ஒரு அத்தி மரத்தில் நண்பர்களான பாலன் குரங்கனும் அணிலும் தங்கியிருந்தாங்க. அந்த பழத்தது எனக்கு. சரி இந்தா நீயே சாப்பிடு. அடேங்கப்பா, இந்த அத்திப்பழத்துக்கு என்ன ஒரு தித்திப்பு. இப்போ எனக்கு ஒன்று கிடைச்சிடுச்சு. நல்லா இனிப்பா இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். அது உண்மைதான் வாலா. அத்திப்பழத்துல இருக்கிற ருசியால நானும் இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் சாப்பிட்டுட்டேன். எனக்கும் அத்திப்பழம் தரீங்களா? ரொம்ப பசியா இருக்கு. முதல்ல பழங்கள் சாப்பிடுமா என்ன? பசிச்சதுன்னா நான் எதையும் சாப்பிடுவேன். அடேங்கப்பா, இந்த பழங்கள் எவ்வளோ சுவையா இருக்கு, எவ்வளோ இனிப்பு. நிறைய சாப்பிடு, இன்னும் தரேன். ஆகாகா, ரொம்ப நன்றி நண்பா. என்னோட பசி தீந்துடுச்சு. நான் இப்போ கிளம்பட்டுமா? சரி சரி. ஆமாம், உன் பேர் என்ன? எல்லாரும் என்னை முருக்கன்னு கூப்பிடுவாங்க. ஆமாம், உன் பேர் என்ன? பாலன் குரங்கன். இவன் பேரு கண்ணன், அனில் கண்ணன். அப்படியா? சரி நண்பர்களே, நான் கிளம்புறேன். முருக்கனா? பேரை கேட்டாலே தெரியுது. இவனை மாதிரி ஆளுங்களெல்லாம் நண்பன் நான் சேர்த்துக்கவே முடியாது. அப்படின்னு யார் சொன்னா? பாவம் அந்த முதல்ல. பாவமா? அவன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சு சாப்பிட்ற முதல்ல. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மளை கூட பிடிச்சு தின்னுருவான் தெரியுமா? ஜாக்கிரதையா இருந்தா ஆபத்து வராது. இந்த கிங்கினியாருக்கு பக்கத்துல இருக்கிற வாழை மரத்துல நல்லா வாழைப்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. எங்க? குண்டன் மலைக்கு பக்கத்துல தான். சீக்கிரம் வா, நம்ம அந்த இடத்துக்கு போலாம். நான் வரலப்பா, நீ வேணா போய் சாப்பிடு. நான் உன்னை கையோடு கூட்டிட்டு போகதா ஓடோடி வந்தேன். இல்ல, நீ வேணா போ. நான் என்னோட ஒரு நண்பனுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஓ, யாரு? அந்த முருகன் முதலே தானே சொல்ற? ஆமா, அதனால என்ன? புதுசா நண்பன் கிடைச்சதும் நீ இந்த பழைய நண்பனை மறந்துட்டல்ல? அப்படிதானே வாலா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நான் போறேன்பா. கிங்கினி ஆற்றில் மறுகரையில் இருக்கிற பாறைகள் நிறைந்த பகுதியில்தான் முருக்கன் முதலை தங்கிக் கொண்டு இருந்தது. இந்த பழத்தின் ருசியை அறிந்த அந்த முதலை தினந்தோறும் அத்திப்பழம் சாப்பிடுவதற்காக ஆற்றில் நீந்தி மறுகரைக்கு வந்தது. இந்த முதல்ல அப்படி எங்க தான் போயிருக்கோம்? நான் எவ்வளவு நேரமா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருந்து வெறுத்துட்டியா நண்பா? பின்ன என்ன, உனக்கு தரத்துக்காக நான் ஏற்கனவே நிறைய பழங்களை பறிச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். என்னை மன்னித்து விடு நண்பா, நான் தான் இப்ப வந்துட்டேனே. ஆஹா, இந்த பழத்துக்கு எவ்வளோ ஒரு ருசி. நல்லா சாப்பிடு, இன்னும் தரேன். என்ன ஒரு சுவை இது. ஆஹா, இன்னைக்கு எனக்கு இதே மாதிரி நிறைய அத்திப்பழங்கள் சாப்பிட தருவியா?
ஏன் அப்படி கேட்குற? வீட்டில் உட்காந்து தனியாக சாப்பிட போறியா? இல்லை நண்பா, என்னோட மனைவி நீலிக்காகத்தான் கேட்டேன். ஓஹோ, அவ்வளவுதானே? கொஞ்சம் எதுக்கு, நிறையாவே அத்திப்பழம் கொடுக்குறேன். வா வா. ரொம்ப நன்றி நண்பா. அந்த பாலன் குரங்கு தனது நண்பனுக்காக 2 அத்திக்குலைகளை நண்பனுக்கு தந்தது. அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு அந்த முதலை அக்கறையில் இருக்கும் தனது வீட்டுக்கு நீந்தி சென்றது. நீலி, இதை பார்த்தியா? உனக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாரு. நல்ல சுவையான அத்திப்பழம், சாப்பிட்டு பாரேன். இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கு. ஆமாமா, என்னோட நண்பன் தான் கொடுத்தான். பாலன் குரங்கன். அவன் எப்பவும் இந்த அத்திப்பழத்தை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இந்த பழத்துல உண்மையிலே என்ன ஒரு ருசி! அப்ப தினம் தினம் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்க அந்த குரங்கோட இதயத்துக்கு என்ன ருசியா இருக்கும்! நல்ல தேன் மாதிரி இனிப்பா இருக்கும். நீலி, அவன் என் நண்பன்மா. அதனால தான் இந்த அத்திப்பழத்தை உனக்காக தந்தான். அதெல்லாம் சரிதான், ஆனா எனக்கு அந்த குரங்கோட இதயம் வேணும். இல்லை, நான் எப்படி அதை... உனக்கு மனைவியா இருக்கிற நான் முக்கியமா இல்ல அந்த குரங்கு முக்கியமா? தர்ம சங்கடத்தில் இருந்த முருக்கன் முதலை திரும்பவும் அத்தி மரத்தில் இருக்கும் தனது நண்பனை காண மெதுவாக சென்றது. நண்பனை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒரு தந்திர திட்டம் போட்டே ஆகணும். நண்பா, என்ன அருமை நண்பா. யார்ப்பா அது? முதலையா? என்ன அத்திப்பழம் பத்தலையா? அது இல்லை நண்பா, நீ இப்போ உடனே புறப்படணும். புறப்படணுமா? எங்கே புறப்படணும்? என்னோட வீட்டுக்கு போகலாம் வா. உன்னோட வீட்டுக்கா? ஆமாம், என்னோட வீட்டுக்கு தான். என்னோட மனைவி நீலியால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை. இவ்வளோ சுவையான அத்திப்பழத்தை கொடுத்த உன்னுடைய நண்பனை வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி கட்டாயப்படுத்துகிறா. அது ஒன்றும் இல்லை, நீ வருவேன்னு உனக்காக ஒரு சிறப்பு விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா. அப்போ இனிப்புகள்லாம் இருக்குமா? அட, எல்லாம் இருக்குப்பா. நீ இறங்கி வா, அக்கறையில் இருக்கிற வீட்டுக்கு போகலாம். அடேங்கப்பா. அடடா, அது எப்படி நான் வர முடியும்? நான் எப்படி உன் கூட வருவேன் சொல்லு? எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. நீ என் முதுகில் ஏறி உக்காந்துக்க, நான் ஆற்ற கடந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். என்ன சொல்ற நீ? தண்ணிக்கு மேல ஒரு சந்தோஷ சவாரி, வயிறு முட்டை சாப்பிட விருந்து. ஆமா ஆமா. அவ்வாறாக பாலன் குரங்கனை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு ஆற்றில் நீந்தியவாறு அக்கறையில் இருக்கும் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தது. ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்த பிறகு அந்த முருக்கன் முதலை நடந்த விஷயத்தை விவரித்தது. ஏ முட்டாள் குரங்கு, இன்னைக்கு உனக்கு விருந்து இல்லை கண்ணா, உன்னை தான் நாங்கள் விருந்தா சாப்பிட போகிறோம். முதல்ல இப்போ நீ என்ன சொன்ன? உன்னை நான் இப்போ கூட்டிகிட்டு போகிறது விருந்து சாப்பிட்றதுக்காக இல்லை. என்ன? என்னோட மனைவி நீலி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறா. அவன் மற்ற உயிரினங்கள் எல்லாம் பிடிச்சி தின்ற முதல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவன் நம்மளை கூட பிடிச்சி தின்றுவான். அடடா, முதலையே நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? நான் உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு அத்திப்பழங்கள் பறிச்சு கொடுத்துருப்பேன். அப்படி இருந்தும் உன் மனைவி நீலிக்கு என்ன நீ விருந்தாக்க போறியா? தன்னுடைய தந்திர பேச்சு பலனளித்தது என்று அந்த குரங்குக்கு தெரிந்தது.
என்னோட இதயத்தை உன் மனைவிக்கு சாப்பிட கொடுக்கறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? என் இதயத்தை யாரும் இந்த மாதிரி எடுத்துடாம இருக்கிறதுக்காக அத்தி மரத்து மேல இருக்கிற ஒரு டப்பால போட்டு ஒளிச்சு வச்சிருக்கேன். நீ இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கையோட அந்த டப்பாவை எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. அடாடா, இப்போ என்ன பண்ணுறது? என்ன பண்ண? வேற என்ன பண்றது? அப்படியே திரும்ப போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏடா முட்டாளே, மூளை ஆதவனே, நீ என்னோட நண்பன் இல்லடா, நீ என்னுடைய எதிரி. உனக்கு என்னுடைய இதயம் வேணுமா? ஏ குரங்கு, சீக்கிரம் போய் உன்னோட இதயத்தை எடுத்துட்டு வா. ஆண்டவன் உனக்கு மூளையை வைக்க மறந்துட்டானோ? இதயம் இல்லாம எப்படி ஒரு ஜீவனால வாழ முடியும்? அதை கழட்டி எங்கேயாவது டப்பால வைக்க முடியுமா? அறிவுன்றது சுத்தமா இல்லைல்ல. ஆகா, அட நண்பா, நீ ஏய் மரியாதை, நீ வாய முடிக்கோ. இனிமே நீ இந்த பக்கம் கூட வரவே கூடாது. உனக்கு அத்திப்பழமும் கிடையாது, உன்ன மாதிரி ஒரு துரோகிய நண்பனும் இல்ல. கண்ணப்பார் கோலி குண்டு மாதிரி போ. அதன் பிறகு எப்பவும் அந்த துரோகி முதலை கிங்கினி ஆற்றில் நீந்தி இக்கரைக்கு வந்ததில்லை. நல்ல நண்பர்களாக இருந்த வால் குரங்கனும் அணிலும் மிகுந்த சந்தோஷத்துடன் அம்மரத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தனர். ஒரு நாள் நதியோரமா இருந்த ஒரு மாமரத்துல நண்பர்களான ஒரு பச்சைக்கிளியும் அணிலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. பச்சைக்கிளியே, நீ இன்னைக்கு நெல் நிறைஞ்ச வயக்காட்டுல நெல் தின்ன போகலையா? அங்கதான் நான் இப்ப போக போறேன் நண்பா. அங்க இருக்கிற வாழைத்தோப்புல நல்ல தேன் நிறைஞ்ச வாழை கொம்புகள் இருக்கு. அத உன்கிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு நானும் உன் கூட அந்த இடத்த பார்க்க வரேன். அப்போதான் அவங்க ரெண்டு பேரும் அந்த நிகழ்வை பார்த்தாங்க. அந்த நதியில ஒரு எறும்பு தத்தளிச்சுக்கிட்டே வந்துச்சு. தண்ணிக்குள்ள தவறி விழுந்த அந்த எறும்பு முழுகிட்டே வந்துச்சு. அதை பார்த்த பச்சைக்கிளி அங்க இருந்து பறந்து வந்து எறும்புக்கு பக்கத்துல வந்தது. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த அந்த எறும்பை பார்த்து பச்சைக்கிளி ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காத அந்த பச்சைக்கிளி மரத்து மேல போய் ஒரு இலைய பிச்சுக்கிட்டு வந்து அந்த எறும்பு பக்கத்துல தண்ணியில போட்டுச்சு. அந்த இலையில ஏறி ஒரு வழியா எறும்பு தப்பிச்சிடுச்சு. ரொம்ப சோர்ந்து போயிருந்த அந்த எறும்ப இலையோட பச்சைக்கிளி கொத்துக்கிட்டு போய் கரையில விட்டுச்சு. பச்சைக்கிளியே, நீ கரெக்டான சமயத்துல வந்து என்ன காப்பாத்திட்ட. நீ மட்டும் வரலன்னா நான் அந்த நதியில முழுகி செத்து போயிருப்பேன். அந்த நேரத்துல உன்னை பார்க்க முடிஞ்சது என்னோட அதிர்ஷ்டம் தான் நான் சொல்லுவேன். என்னது, உன்னோட அதிர்ஷ்டமா? ஆமா, அதனாலதான் உன்னை என்னால காப்பாற்ற முடிஞ்சது. ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுல என்னோட அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். எறும்பே, நீ எப்படி இந்த நதிக்குள்ள போய் விழுந்த? அந்த கரையோரம் இருக்க மரத்துல தேன் எடுக்கலான்னு ஏறி போயிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு கால் தடிக்கிருச்சு. அப்படியே நதியில வந்து விழுந்துட்டேன். கவனமே இல்லாம மரத்துல ஏறி நடந்தா இப்படிதான் நடக்கும். என்னதான் இருந்தாலும் கரெக்டான நேரத்துல அந்த பச்சைக்கிளி மட்டும் உன்னை பார்க்கலன்னா நதியில விழுந்த நீ அப்படியே கடலுக்கு போய் சேர்ந்திருப்ப. பச்சைக்கிளியே, இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். இதுக்கு பதிலா என்னைக்காவது ஒரு நாள், கண்டிப்பா ஒரு நாள் உதவி செய்வேன். கைமாறு செய்ய போறியா? நீயா? தம்மா தொண்டு இருக்கிற சின்ன எறும்பு வானத்துல சிறகடிச்சு பறந்து வட்டமிடுற பச்சைக்கிளிக்கு நீ திரும்ப உதவி செய்ய போறியா? செம்ம காமெடி பண்ணாம கிளம்பு. இங்க பாரு அனில், இந்த மாதிரி யாரும் இலக்காரமா பேசக்கூடாது. இங்க பாரு எறும்பு, இன்னையில இருந்து நம்ம எல்லாரும் நண்பர்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளி அங்க இருந்து பறந்து போச்சு. அணிலும் பக்கத்துல இருந்த மரத்துல ஏறி ஓடி போச்சு.
ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு வேடன் வந்தான். வேடனுக்கு என்ன வேலை? வேட்டையாடுறது தானே. வேட்டையாடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே வந்த வேடனுக்கு மரத்து மேல இருக்கிற பச்சைக்கிளி தென்பட்டுச்சு. உடனே என்ன பண்ணுவான்? வில்லை எடுத்து தயாரா வச்சுக்கிட்டான். அந்த வழியா உணவு எடுத்துக்கிட்டு வந்த எறும்பு வேடனை பார்த்துச்சு. விபரீதம் நடக்க போறது எறும்புக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த வேடன் பாவம் அந்த கிளியை தான் குறி வச்சிருக்கான் போல இருக்கே. எப்படியாவது அந்த கிளியை காப்பாத்த ஒரு வழி பண்ணணும். எறும்பு அங்கிருந்து வேகமா ஓடி போய் வேடன் கால் கிட்ட போச்சு. போய் என்ன பண்ணும்? நறுக்குன்னு ஒரு கடி. எது எப்படியோ இன்னைக்கு அந்த கிளியை காப்பாத்த முடிஞ்சது. இங்க பாரு எறும்பு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு நான் உன்னை ரொம்ப கேவலமா பேசிட்டேன். அதுக்கு தான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதெல்லாம் பரவாயில்ல நண்பா. பூமியில ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் அதுங்களுக்கான தனி திறமைகள் இருக்கு. அதுல சின்னது பெருசுன்னு எந்த பாரபட்சமும் கிடையாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல ராமுன்னு பெயர் கொண்ட ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நிறைய கொடிகள் இருந்தது. ராமு அப்பதான் கவனிச்சாரு, அவர்கிட்ட இருந்த கோழிகள்ல ஒரு கோழி முட்டையிட மாட்டேங்குது. இந்த கோழியை எப்படியாவது நான் வித்திரணும். எப்படி விக்கிறது? ராமு முடிவு பண்ணிட்டாரு, அதாவது அந்த கோழிய கிராமத்து மார்க்கெட்ல வித்துடணும்னு. ராமுக்கு ஜனங்களை ஏமாத்துறது ரொம்ப நல்லா தெரியும். ராமு முட்டையிடாத கோழிய அப்புறம் மத்த கோழியோட முட்டைகளை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு புறப்பட்டு போனாரு. ராமு மார்க்கெட்டுக்கு போற வழியில யார் இது? ஹவுடா பரபர், எங்க இருந்து வாரீங்க? நான் என்னத்த சொல்றது ராமு, நானு கிராமத்து சந்தைக்கு போயிட்டு இப்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? நான் இந்த மாட்டை விக்கிறதுக்காக சந்தைக்கு போனேன். கொஞ்ச நாளாவே இது பால் ரொம்ப கம்மியா கறக்குது. அதனால யாருமே இதை வாங்க விரும்ப மாட்டேங்கிறாங்க ராமு. இந்த மாடு எவ்வளவு பால் கறக்குது? என்னன்னு சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு 1 லிட்டர் தான் கிடைச்சது. அது சரி ராமு, நீ உன்னோட கோழியை எடுத்துக்கிட்டு கிராம சந்தைக்கா நீ போயிட்டு இருக்க? ஆமா, இல்ல இத கொண்டுட்டு நான் வேறொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். இந்த கோழியோடவா? அது இந்த விஷயத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த கோழி ஒரு மாய கோழி. என்ன மாய கோழியா? பொய்யெல்லாம் சொல்லாத ராமு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா இந்த கோழி ஒரு நாளைக்கு 10 முட்டை இடுது. அடேங்கப்பா! சில நேரங்கள் இந்த கோழி தங்க முட்டையும் இடுது. அதுக்கு உன்கிட்ட ஆதாரம் இருக்கா? இதோ இருக்கு. இது எல்லாமே இப்ப பயணம் பண்ணிட்டு வர போயிட்ட முட்டைகள் தான். இது தங்க முட்டைகள் இடனாலதான் இத என் கையிலேயே தூக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உண்மையிலேயே என்னால இத நம்பவே முடியலப்பா. அப்ப சரி, நம்பாதீங்க. எப்படியும் இத நான் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்க போறேன். எப்பவும் இத சும்மா தூக்கிட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ராமு, இத விக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இருக்கா? நீங்க கேட்டா அது முடியாது. ஏன்னா எனக்கு அது பெரிய நஷ்டமாயிருல. இதுக்கு நான் நல்ல விலை கொடுக்கறேன். கூடவே இந்த மாட்டையும் உனக்கு கொடுக்கறேன். எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? இப்ப என்கிட்ட 5 வெள்ளி நாணயங்கள் இருக்கு. 5 வெள்ளி நாணயங்களா? அதுவும் தங்க முட்டையிடுற இந்த கோழிக்கா? இது தங்க முட்டைகள் இடுற கோழி. ஐயோ, என்கிட்ட இப்போதைக்கு இந்த தங்க மோதிரம் தான் இருக்கு. இத கொடுத்தாலாவது நீ அந்த மாய கோழியை கொடுப்பல்ல? இவன் ஒரு உண்மையான முட்டாள்.
இப்ப இந்த மாடை நான் வேற யார்கிட்டயாவது வித்துடணும். ஏதாவது பண்றேன். என்ன இது ராமு, நீ மாட்டை கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டியா? அட, இது ஒண்ணும் சாதாரண மாடு இல்ல. இந்த மாட்டோட பால் ரொம்ப சுவையானது. அப்படியா? அது மட்டும் கிடையாது, அது ஒரு நாளைக்கு 30 லிட்டர் பால் கொடுக்குது. ஒரு சில சமயங்கள்ல 40 லிட்டர் கூட கொடுக்குது. நீ என்ன சொல்ற? 40 லிட்டரா கறக்குது? ஆமா, ஆரம்பத்துல கூட என்னால கூட இந்த விஷயத்த நம்ப முடியல. இது எனக்கு 30 லிட்டர் பாலை கறந்து காட்டுச்சு கொடுத்ததும் கூட. அப்படின்னா அந்த பால் எங்க? அத நான் மார்க்கெட்ல வித்துட்டேன். ஆனா இதுல உனக்கு எந்த அனுபவமும் கிடையாதே. இல்ல, இத பார்த்த உடனே எனக்கு இத விடுறதுக்கு மனசே வரல. இப்படி ஒரு நல்ல மாடை வாங்காம இருக்கிறவன் சரியான முட்டாள் தான் நான் சொல்லுவேன். அதுவும் சரிதான். கொஞ்ச நாளாவே எனக்கும் ஒரு யோசனை, நானும் ஒரு நல்ல மாடு வாங்கணும்னு. அப்படின்னா ஒரு நல்ல மாடா பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இந்த மாட்டை 20 வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கினேன். நான் உங்களுக்கு 25 வெள்ளி நாணயங்களை கொடுக்கறேன். நீங்க இந்த மாடை எனக்கு கொடுத்துருங்க. ஓ, என்ன மன்னிச்சிருங்க, என்னால இதை விற்க முடியாது. இங்க பாரு ராமு, உனக்கு மாடு வளர்க்குற அனுபவம் எல்லாம் கிடையாது. இப்ப எனக்கு ஒரு மாடு தேவை. நாம 2 பேரும் ஒரு நல்ல டீல் போட்டுப்போம், சரியா? அப்படின்னா என்ன நீங்க ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க? நான் உங்ககிட்ட முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாதுல்ல. சரி, எடுத்துக்கோங்க. நான் இதோட பாலை மட்டும் கறந்துக்கிறேன், சரியா? நீங்க எனக்கு 25 வெள்ளி நாணயங்களா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, 20 போதும் தான். இது கேட்டதும் அந்த விவசாயி சந்தோஷப்பட்டான். அப்புறம் அந்த சந்தோஷத்துல அந்த மாட்டோட பாலை கறக்க மறந்துட்டாரு. ராமுவோட கேடித்தனம் இப்ப என்னன்னு புரிஞ்சுதா? ராமுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாலை கறக்குற விஷயத்த பத்தி அவங்க எதுவுமே பேசாம அவரு 20 வெள்ளி நாணயங்களுக்கு பதிலா அந்த மாட்டை விவசாயி கிட்ட வித்துட்டாரு. இன்னைக்கு பொழுது ரொம்ப நல்லா போச்சு. தினமும் இப்படியே நடந்தா எப்படி இருக்கும்? எந்த விவசாயி மாட்டை வாங்கிட்டு போனாரோ அவரு அந்த மாட்டுக்கு நிறைய தீனி போட்டாரு. ஆனா அந்த விவசாயியோட சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. மறுநாள் அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறக்க போகும்போது என்னாச்சுன்னா, என்ன இப்படி ஆயிடுச்சு? அந்த ராமு நம்மள நல்லா ஏமாத்திட்டான். 30-40 லிட்டர் கறக்கும்னு சொன்னான், ஆனா 2 லிட்டர் கூட வரலையே. வாங்கறதுக்கு முன்னாடி நீங்க இதை யோசிச்சிருக்கணும். மாட்டை வாங்கியாச்சு, என்னையும் அவன் ஏமாத்திட்டான். இந்த மாட்டை திரும்ப அவன் வாங்கவும் மாட்டான், அது உண்மை. ஒரு தடவை நம்ம போய் நம்ம தலைவரை பாப்போமா? அதுவும் சரிதான், நான் போயிட்டு உடனே திரும்ப வந்துடுறேன். அந்த விவசாயி ஊர் தலைவரை பாக்கிறதுக்காக போனாரு. அந்த விவசாயி அவங்க பிரச்சனைய பத்தி ஊர் தலைவர்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா ஒண்ணு கேளு, போய் ராமு கிட்ட நீ என்ன சொல்றன்னா, நீ சொன்னதை விட மாடு அதிகமா பால் கறக்குதுன்னு சொல்லு. அப்புறம் இப்படியும் சொல்லு, நீ கறக்கிற பால் எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுக்கறேன்னு. இது போல தலைவர் சொன்ன ஐடியா படி விவசாயி ராமுவோட வீட்டு பக்கம் போனாரு. ராமுவோட வீட்டுக்கு போற சமயத்துல, ராமு, உனக்கு மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானும் என் குடும்பமும் உன் மாட்டால தப்பிச்சிட்டோம்பா. அப்படியா? ஆமா ராமு, அந்த மாடு தான் தினமும் 40 லிட்டர் பால் கறக்குதே. நான் அந்த பால் மொத்தத்தையும் நம்ம கிராம தலைவர்கிட்ட தான் கொடுக்கறேன். சரி ராமு, நான் கிளம்புறேன், அப்புறம் பார்க்கலாம். நான் இவனுக்கு மாடை கொடுத்து ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் இப்பவே போய் கிராம தலைவரை பாக்குறேன். ராமு தலைவரை பாக்கிறதுக்காக அன்னைக்கே அவரோட வீட்டுக்கு போனாரு.
யாருப்பா அது? ராமுவா? வா வா வா. உங்களுக்கு பால் தேவைன்னு கேள்விப்பட்டேன். தேவைப்பட்டுச்சுதான். ஆனா ஒரு விவசாயி எனக்கு ரொம்ப சுவையான பாலை அவனே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கறான், அதுவும் ரொம்ப கம்மி விலையில. அட, இப்ப நான் என்ன பண்றது? தலைவர் பொய் சொல்ல மாட்டாரு. அப்படின்னா அந்த விவசாயி சொன்னது அத்தனையும் உண்மை. ராமுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ராமு இப்போ அந்த விவசாயி வீட்டை நோக்கி போனாரு. அட வா ராமு, இந்த குறும்புக்கார மாடுக்கு இந்த புற்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த மாட்டை நான் திரும்பி வாங்கிட்டு போலான்னு வந்தேன். என்ன திரும்ப வாங்கிட்டு போலான்னு வந்தியா? ஆமா. இல்லப்பா, என்னால தர முடியாது. ஏன்னா இந்த மாடு என்னோட வாழ்க்கையவே மாத்திருச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாட்டை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் அதை நினைச்சு பார்த்தேன். இல்லப்பா, என்னால இதை கொடுக்க முடியாது. நான் கொடுத்த காசை கொடுத்தாலும் தரமாட்டேன். சரி, இந்த மாட்டை நீங்க என்கிட்ட எவ்வளவு விலை கொடுத்து வாங்குனீங்களோ அதை விட அதிகமா நான் உங்களுக்கு பணம் தரேன். யோசிச்சு பார்த்தா உன்னோட கவலை எனக்கு புரியுது. சரி, இப்போ நீ எவ்வளவு கொடுப்ப? நீங்க என்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? நீங்க எனக்கு 20 வெள்ளி நாணயங்கள் கொடுத்தீங்க. அதுக்கு உங்களுக்கு நான் 30 கொடுக்கறேன். என்ன 30? அதெல்லாம் முடியாது. குறைஞ்சபட்சம் 40 வெள்ளியாவது எனக்கு தேவை. சரி, நான் கொடுத்துடுறேன். விலை அதிகமா இருந்தா என்ன, அதுக்கான லாபமும் கிடைக்குதுல்ல. போராமோ போ, எந்த குழிய நீ தோண்டியோ அந்த குழியிலேயே விழுந்துட்ட. இவ்வளவு குரங்குகள் இருக்கு. சார், நான் காரை நிறுத்தட்டுமா? வேண்டவே வேண்டாம். அப்படி இங்க காரை நாம நிறுத்தினா இந்த குரங்குகள்லாம் நம்மள பாடாப்படுத்திடும். கொஞ்சம் முன்னாடி போய் வேணா நிறுத்தலாம். காட்டோட இந்த அழகை நம்ம நல்லா பார்த்து ரசிக்கணும். நம்ம அந்த பூ மரத்துக்கு அடியில போய் நிப்பாட்டுவோம். ஆஹா, இந்த சில்லுன்னு காத்து, இந்த பூக்களோட மனம், இந்த மாதிரி சுத்தமான காற்றோட ஆக்சிஜனை சுவாசிக்கிறதுனால மனுஷனோட வியாதியும் குணமாயிடும். அட, இங்க என்ன சத்தம் வருது? அநேகமா அது சிங்கமா தான் இருக்கும். ஐயோ கடவுளே, நாம நம்ம காரை சிங்கத்தோட குகைக்கு முன்னாடி நிறுத்திட்டோமா? பயப்படாதீங்க, சீக்கிரமா வண்டியில உட்காருங்க, நம்ம இங்க இருந்து கிளம்புவோம். அங்க பாரு, அங்க ஒரு ஆளு தூங்கிட்டு இருக்கான். அட அட, என்னது இது? இவரோட கொரட்ட சத்தம் ஏதோ சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரில இருந்தது. இந்த மனுஷன் எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு பாரு. இந்த மாதிரி தூங்கணும்னு பல வருஷமா எனக்கும் ஆசை. அட, என்னங்க விஷயம்? அப்போ இவ்வளவு நேரம் நீங்க தூங்கிக்கிட்டு இல்லையா? நண்பரே, நான் இந்த உலகத்திலே ரொம்ப பிரபலமான சயின்டிஸ்ட். அப்புறம் நான் ரொம்ப பெரிய பணக்காரன். ஆனா என் மனசுல நிம்மதி கிடையாது. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய வியாதிகள், அதாவது சுகர், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால். இதனால என்னால நிம்மதியா தூங்க முடியல. நான் என்னோட வேலைகளை எல்லாத்தையுமே விட்டுட்டு என் மனசுக்கு நிம்மதியை தேடி நான் இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். அது சரி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? என்னோட பேரு முத்துங்க. நான் ரொம்ப புத்திசாலியும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. இதுதான் நான் செய்யற தொழிலோட ஆயுதம். இதுல வர வருமானத்தை வச்சுதான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன். எனக்கு எந்த வியாதியும் இல்ல. அதனாலதான் சந்தோஷமா நிம்மதியா தூங்க முடியுது. சார், இவர் பேசுறத பார்த்தா ஏதோ ரொம்ப திமிரு பிடிச்சவர் மாதிரி தெரியுறாரு. இவர்கிட்ட பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க. நீங்க தாராளமா இங்க இருந்து போகலாம். ஏன்னா நான் இங்க இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல்ல நம்ம அவங்கிட்ட பேசியே இருக்க கூடாது சார். நமக்கு அவரை யாருன்னே தெரியாது, ஆனா அவருக்கு தான் எல்லாமே தெரியுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது நீங்க கேட்கலையா? அவர் கையில இருக்கிற கத்தியை வச்சு அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இருக்கலாம். அந்த கத்தியை வச்சுட்டு பெருசா அவர் என்ன சம்பாதிச்சிட போறாரு?
ஆனா புத்திசாலித்தனமா சம்பாதிக்கிறதுக்கு அவர்கிட்ட புத்திசாலித்தனமும் வேணும் இல்லையா? அப்புறம் பணத்தோட வேலை செய்யறதுக்கு பணம் இருக்கிறது அவசியம். ஆனா உங்ககிட்ட ரெண்டுமே இருக்கே. என்கிட்ட பணமும் புத்திசாலித்தனமும் அதிகமா இருந்தாலும் ஒரு இடத்துல கூட ஒரு கணம் கூட நான் என்னோட திமிரை காட்டுனதே கிடையாது. அட நிறுத்துங்க, என்ன இது வண்டி இப்படி இழுத்துட்டு போகுது? நம்ம வண்டிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஐயோ, நம்ம வண்டியில இருந்த டயர் கலண்டு ஓடுது பாருங்க. இப்ப நாம என்ன பண்றது? சார், நீங்க ஒரு புத்திசாலியான சயின்டிஸ்ட். இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா யோசிச்சு பாருங்களேன். சரி, ஒரு ஜாக்கி, ஸ்பேனரு, அப்புறம் 4 நட்டை மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க. சீக்கிரமா டயரை ஃபிக்ஸ் பண்ணி நாம இங்க இருந்து உடனே கிளம்பிடுவோம். ஜாக்கி அப்புறம் ஸ்பேனர் கிடைச்சிரும். ஆனா 4 நட்டு இல்லையே சார். நட்டு இல்லாம நாம எப்படி இந்த டயரை ஃபிக்ஸ் பண்ண முடியும்? சார், நீங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட். ஏதாவது வழி யோசிச்சு பாருங்களேன். நாம இந்த டயரை நம்ம வண்டியில ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? வேற எதுவும் வேலைக்காகாது. டயரை நாம ஃபிக்ஸ் பண்றதுக்கு நிச்சயமா நட்டு இருந்தாதான் முடியும். அப்படின்னா நாம ஒரு வேலை பண்ணணும். அதாவது நம்ம சிட்டில இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போன் பண்ணணும். அவங்க வந்து டயரை மாட்டி கொடுத்துருவாங்க. ஆனா அது வரைக்கும் நம்ம இங்க காத்துட்டு இருக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். அவங்களை இங்க சீக்கிரமா வர சொன்னாலே போதும். இது ஒரு காடு, இங்க ரொம்ப நேரம் நிக்கிறது நல்லதே கிடையாது. நான் அவங்களுக்கு போன் போடுறேன் சார். ஓ, ஒர்க் ஷாப்புக்கு போனே போக மாட்டேங்குது சார். ரிங்கு போயிட்டு இருக்கா? இல்ல, காலே போக மாட்டேங்குது. ஏன்னா இங்க நெட்வொர்க் கவரேஜே கிடையாது. ஆமா, என்னோட போன்லயும் சிக்னல் கிடையாது. அட கொடுமையே, இப்ப நம்ம என்ன சார் பண்றது? அப்படின்னா நாம திரும்பி நடந்தே போவோமா? நாளைக்கு ஒர்க் ஷாப்ல இருந்து ஒரு பையனை கூட்டிட்டு வந்து திரும்ப வண்டி எடுத்துட்டு போயிருவோம். ஓ, அவ்வளவு தூரம் நாம திரும்பி நடந்து போகணுமா? நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன். இந்த ஒரு வழிதான் சார் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல இந்த காட்டு மிருகங்கள் நம்மள துரத்த ஆரம்பிச்சிரும் சார். ஐயோ, காப்பாத்துங்க! போ இங்க இருந்து, ஓன்றல்ல. என்ன சார், நீங்க 2 பேரும் பயந்து போயிட்டீங்களா? ஏன்பா, இப்படி ஒரு யானை சத்தம் போட்டு ஓடி வந்தா யாருக்கு தான் பயம் இருக்காது? முத்து, இன்னொரு வண்டி இங்க வர வரைக்கும் நீ எங்க கூட கொஞ்ச நேரம் இங்க இருக்கியா? சார், சாயந்தரம் ஆயிடுச்சு சார். அதனால இந்த பக்கம் எந்த வண்டியும் வராது. நீங்க தயவு செஞ்சு வண்டி எடுத்துட்டு கிளம்புங்க. இந்த வண்டியில இதுக்கு மேல எங்கனால போகவே முடியாது. என்ன ஆச்சுங்க? உங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? என்ன உதவி? வண்டியோட டயரை ஃபிக்ஸ் பண்ண போறியா? இது நட்டு இல்லாம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஒர்க் ஷாப்ல இருந்து இந்த வண்டியை சரி பண்ண யாராவது வந்தாதான் இங்க இருந்து இந்த வண்டியை நகர்த்தவே முடியும். சார், நான் முயற்சி பண்ணி பாக்குறேனே. முயற்சியா? நீ இந்த டயரை ஃபிக்ஸ் பண்ண போறியா? ஒரு சயின்டிஸ்டா என்னாலே செய்ய முடியல, நீ என்ன பண்ண போறியோ? நீ என்னதான் பண்றன்னு நாங்களும் பாக்குறோம். ஓ, இதெல்லாம் உன்னால சாதாரணமா எடுக்க முடியாது. இந்த ஸ்பேனர் பயன்படுத்து. அட, இப்ப இந்த டயர் எதுக்காக கலட்டுற? ஏங்க, கொஞ்சம் பாருங்க நான் என்ன பண்றேன்னு. இப்ப இத வச்சு கரண்ட் போச்சுல, அந்த டயரை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இது ரொம்ப அற்புதம். இப்ப 4 டயர்லயும் 3 நட்ஸ் இருக்கு. இந்த ஐடியா எனக்கு ஏன் வரல? இப்ப உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தாராளமா இங்க இருந்து கிளம்பலாம். முத்து, நீ உண்மையிலே ரொம்ப புத்திசாலிப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி முத்து. உன்னுடைய இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வெறும் பணம் புத்திசாலியை வச்சுக்கிட்டு எந்த பிரயோஜனமே இல்ல. நானும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பண்றது மூலமா யுக்தியும் சக்தியும் ரொம்பவே முக்கியம்.